துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. இலங்கை, இந்தியா சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு ஆரம்பமாகும். நீங்க கலந்து கொண்டு கேட்க முடியும். இன்றைய நாளை ஆரம்ப ஜெபம் பிரதர் மகேந்திரன், அதனைத் தொடர்ந்து சிஸ்டர் மோகுலாவாஸ் துதி ஆராதனை எடுத்து ஜெபம் பண்ணுவான். இப்பொழுது ஆரம்ப ஜெபத்தை எடுப்போமா? ஆமே ஆமே ஆமே. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்திய நிகழ்ச்சியை உமது பொற்பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த உலகத்திலே நீரான் உண்மையான தெய்வம், அந்த ஒன்றான மெய்தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு இரவு பகலாக நாங்கள் செய்கின்ற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆவியானவரே, உமது பிரசன்னம் ஒரு வல்லமை இந்த இடத்தை நிரப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சங்கமா வானொலியை நிரப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கலந்து கொள்கிற பிள்ளைகள், மறு ஒளிபர கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நிகழ்ச்சி எந்த நாட்டிலே, எந்த கிராமத்திலே, எந்த வானத்துக்குள் கேட்கிறார்களோ அவர்களுக்குள் ஒரு பிரசன்னம் வரட்டும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இன்றைய நாளே இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கப்படும் சுவாமி. நீர் அற்புதம் செய்கிற தேவன், அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளே கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராய் இருக்கிறீர் சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி. இந்த சங்கமா வானொலியின் தீர்க்க தரிசனத்தின்படி கர்த்தாவே, இந்த நடக்கிற நிகழ்ச்சியை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. ஆவியானவரே ஒரு பிரசன்னம், ஆவியானவரே ஒரு வல்லமை, ஆவியானவரே ஒரு பிரசனத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் துதித்து ஆராதித்து பாடும் பொழுது சுவாமி, அந்த சுகந்த வாசனை பரலோக ராஜ்யத்தை மட்டுமல்ல, இந்த உலகத்தை அசைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ராஜா. உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், உமது நாமத்தை மயப்படுத்த வந்திருக்கிறார்கள், உமது பொற்பாதத்திலே ஓடி வந்து தாழ்ந்தை கொடுக்க வந்திருக்கிறார் சுவாமி. கண்ணோக்கி பாருமையா. ஆவியானவரே, அது பிரசனத்தால் மூடும் ஒரு ஜீவ நதி இந்த பிள்ளைகள் மேல் ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. நதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சங்கமாவுடன் தான் சாமி சங்கம வானொலி. அந்த சங்கம வானொலி எங்களுக்கு இன்றைய நாளை ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நாங்கள் துதிக்கிற பொழுதும், ஆராதிக்கிற பொழுதும், ஜெபம் செய்யும் பொழுதும் ஒரு பிரசன்னம் எங்களை மூடட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதிக்க கூடி வந்தோம் சங்கம வானொலியிலே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். ஆராதிக்க கூடி வந்தோம் சங்கம வானொலியிலே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். உமக்கே சோத்திரம் ஏறெடுக்கிறோம், உமக்கே சோத்திரம் ஏறெடுக்கிறோம். ஆராதிக்க கூடி வந்தோம் சங்கம வானொலியிலே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம். தாகம் தீக்கிற நதியை எங்கள் மேல் ஊற்றுமையா, தாகம் தீக்கிற நதியை எங்கள் மேல் ஊற்றுமையா, ஊற்றுமையா ஊற்றுமையா ஒரு மனதின் ஆவியே, ஊற்றுமையா ஊற்றுமையா அக்கியத்தின் ஆவியை,
ஊற்றுமையா ஊற்றுமையா ஒரு மனதின் ஆவியை, ஊற்றுமையா ஊற்றுமையா அக்கியத்தின் ஆவியை, கேட்போர் மேலும் ஊற்றுமையா எங்கள் மேலும் ஊற்றுமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறங்கட்டும் இறங்கட்டும் நதியின் வல்லமை, இறங்கட்டும் இறங்கட்டும் நதியின் வல்லமை, நனையட்டும் பிள்ளைகள் அபிஷேக நதியினிலே, நனையட்டும் பிள்ளைகள் அபிஷேக நதியினிலே. ஊற்றுமையா ஊற்றுமையா ஒரு மனதின் ஆவியை, ஊற்றுமையா ஊற்றுமையா ஐக்கியத்தின் ஆவியை. ஆமாண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அந்த நதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக்கும்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான நதி அவர்தான். அவர் நம்முடைய ஆவிக்குள் இருந்து ஆத்துமாவையும் சரீரத்தையும் செழிக்க பண்ணுகிறார். பரலோகத்திலிருந்து வருகிற அந்த நதி நமக்குள் பாய்கிறபடியால் நமக்கு பெரிய மகிழ்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம், மன நிறைவு, செழிப்பெல்லாம் நமக்குள் வருகிறது. கேட்போர் மேலும் ஊற்றுமையா எங்கள் மேலும் ஊற்றுமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கேட்போர் மேலும் ஊற்றுமையா எங்கள் மேலும் ஊற்றுமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறங்கட்டும் இறங்கட்டும் மக்கினியின் வல்லமை, நனையட்டும் பிள்ளைகள் அபிஷேக நதியினில், நனையட்டும் பிள்ளைகள் அபிஷேக நதியினிலே. தேவனுடைய பிள்ளைகளே, உபவாச நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த தேவ பிள்ளைகளே, அந்த தேவ நதியை நோக்கி பாருங்கள். அந்த நதி இன்று சங்கம வானொலியின் மூலம் துதி உபவாச ஜெப வேளையிலே உங்களுடைய உள்ளத்தில் நிரப்பப்படும். தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் இந்த நதி உங்களுக்கு கொண்டு வரட்டும். வறண்டு போல் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை செலுத்தவங்க செய்யட்டும். இதனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்தை தரிசனமாக மாற்று. வசனம் உள்ளத்தில் ஆழத்துக்கு செல்ல கிருபை செய். ஆண்டவரே, ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது நதி போன்ற சமாதானம், தெய்வீக சமாதானம் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் நிரப்புகிறது. உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நூதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று எஸ்ஐயா 48:18 கூறுகிறது. ஆம், இன்றைய நாளே அந்த நதி இந்த சங்கமா வானொலியில் இந்த கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவார்கள். இன்றைய நாளே தேவனிதை வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நதியோடு சேர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை நடத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவரே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் 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 ஆமேன். அடுத்தபடியாக நாங்கள் சிஸ்டர் மேகலா வாஸை அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ். பிரைஸ் தி லார்ட் பிரதர். இன்றைய நாளிலே சங்கமம் வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து தேவ நாமத்தை மயப்படுத்துங்கள். அதற்கு பிறகு நாங்கள் சிஸ்டர் சுபாலங்கோ அழைக்க போறோம். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். மகளை வழி நடத்துங்கள். ஆமே. தேங்க்யூ பிரதர். சங்கமம் வானொலிக்கும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த ஐயா அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். அவரே எல்லாவற்றால் நிரப்புகிறவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன் அவர். நாங்கள் ஒரு விசை தேவனை ஆராதித்து அவரை துதித்து அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து துதிப்போம். வாருங்கள், நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் அப்பா. சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர் நீர்.
ஒருவராய் அற்புதம் செய்கிறவர், ஒருவராய் வானங்களை விதித்து பூமியை படைத்தவர் நீர் அல்லவோ தகப்பனே. நீர் அற்புதமான தேவனாய் எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறீர். நான் உங்கள் தேவன் என்று சொன்னீரே. எங்கள் மத்தியில உலாவி எங்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீரே. பயப்படாதே என்று சொல்லி கரங்களை பிடித்து வழி நடத்துகிற உன்னதமான தேவன் நீரப்பா. உண்மை அல்லாமல் இந்த பூமியில வேறொரு நாமமே கட்டளிடப்படவில்லை. இயேசு என்கிற நாமம் மாத்திரம் இந்த பூமியில கட்டளிடப்பட்டிருக்கிறது. அது பெரிய நாமம். அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் இந்த பூமியிலே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரித்து துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடுநின்று காப்பவரே. பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடுநின்று காப்பவரே. எல்மோஷாய் என்னை காப்பவரே, எல்மோஷாய் உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோபினை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. அக்கினி சூளையில் நின்ற போதும் என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. உருக்குலைந்த யாக்கோபினை நீதிமானாய் மாற்றினீரே. எல்ஷடாய் 1000 தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே. அனுப்பின தேவன் பெரியவரே, தடையிலும் பெரியவரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. உருக்குலைந்த யாக்கோபினை நீதிமானாய் மாற்றினாரே. இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு எங்களை தாங்குகிற தேவாதி தேவனவர். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன பரிசுத்த தேவனவர், மகிமையின் தேவனவர், மாட்சிமை நிறைந்த தேவனவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவன், மகத்துவம் உள்ள தேவன். அவரை போல் ஒரு தேவன் இல்லை. உயிரோடு இருக்கிற தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், எங்களுக்காய் வரப்போகிறவரும் அவரே. அவரே நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவரையே நாங்கள் நோக்கி பார்த்து எங்களுடைய எல்லா ஆராதனைகளையும் அவருக்கு செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு நீந்து எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆண்டவரை தைரியப்படுத்தி ஜெபிக்கும்படியாக, துதிக்கும்படியாக எங்களை அழைத்திருக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன். அவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி துதிக்கும்படியாக எங்களை படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உண்மை இல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை தகப்பனே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உடைய மகிமையால் அல்லவோ நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கேருபீன்களும் சேராபீன்களும் உம்மை துதிக்கிறது, பாடுகிறது, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிறது. அப்பா, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் அல்வாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவர்களை எல்லாம் இருக்கிறது போல அழைக்கிற தேவன் அல்லவோ. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் தகப்பனே. பரிசுத்தரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தையுடைய பரிசுத்தரே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், நாதா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால்,
மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒருபோதும் கைவிடாது நேசர் நீர் அல்லவோ. உம்மை நாங்கள் அண்டிக் கொண்டபடினால் நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதித்து துதித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தாகம் கொண்ட தேவ ஜனம் பாதம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவானதினால் விசேஷித்தவள், நாதா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவானதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வேளை முழுவதிலும் உம்முடைய கரம் கூட இருந்தபடினாலே ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் உம்முடைய அசைவாடுதல் ஆண்டவரே இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்துல நீங்க இடைப்பட்டபடினாலும் பேசினபடினாலும் ஆவியானவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகர மகிமையும் உமக்குரியதாய் இருக்கிறபடினாலே கோடி கோடி ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் மோகல் அவாஸ். இவர் வியாழக்கிழமையிலே வார்த்தையின் வெளிச்சந்த நிகழ்ச்சியை கொழும்பிலிருந்து நடத்துகிறவர். ஆமென். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சுபா இளங்கோ அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் ஈஸ்வரூபி அழைக்க இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் சுபா இளங்கோ அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். சுபா இளங்கோ சங்கம வானொலியிலேயே நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற ஒரு சகோதரி. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதிக்க சமூகம் அளித்திருக்கிறார். அவர் அன்புடன் வளைப்போம். அவருக்கு 10 நிமிடங்கள் கொடுக்கப்படுகின்றன. சிஸ்டர் சுபா இளங்கோ, இன்றைய நாளில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். துதித்து ஆராதித்து பாடலை பாடி இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் துதிகளின் மத்தியில் வாசம் என்ற தூயாதி தூயவரே, எங்கள் மத்தியில உலாவுறவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் உலாவி நீர் எங்கள் தேவனாய் நாங்கள் உடைய சனமாய் இருக்கிறதுக்கா அன்று செலுத்துறோம் ஆண்டவரே. இவ்வளவு தகுதி இல்லாத எங்களுக்கு நீங்க பாராட்டின கிருபை, அந்த தயவுக்காக நன்றி, நன்றி, நன்றி. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். யாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லும். தூயாவியானவரே உமக்கு நன்றி சொல்லும். உங்களின் மத்தியில் வாசம் பண்ணுறவரே உமை சோசரிக்கிறோம். சோசரிங்க 2 3 நாமத்தினால்
ஸ்தோத்திரம். ஒருமனப்படும் பொழுது அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியில உலாவுறதுக்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னத, நீர் மகிமை ராஜா, மன்னிக்கிற தேவன், மனதுருக்கம் உள்ளவரப்பா. தகப்பனே, மாறாவை கூட மதுரமாய் மாற்றின தேவனே, உம்மை நன்றியோடு சோசரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை கிடைக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவர். கரத்துல இருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புறதுக்காய் நன்றி ஆண்டவரை. நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது அப்பரத்தில் இருந்து வருமே, இருமடங்காய் வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்தில் இருந்து வருமே, இருமடங்காய் வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்தில் இருந்து வருமே. நான் நினைத்ததிலும் மேலாக கரத்தில் இருந்து வருமே. என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்தில் இருந்து வருமே. நான் நினைத்ததிலும் மேலாக கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. அப்பா தகப்பனே, நீர் கொடுக்க நாங்க வாங்கிக் கொள்கிறோம். நீ திறக்க உடைய நன்மையினால நாங்க திருப்தி ஆகிறோம். இவ்வளவு ஒரு நல்ல தகப்பனம் அப்பா, உம்மை சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்து. நீ சமீபத்துக்கு மாத்திரமா தூரத்துக்கு தகப்பனா சர்வ வல்லவரே, எல்ரோயே எங்களை காண்பவரே, எபினேசரை இதுவரை உதவி செய்தவரே, உண்மையானவராய் நம் கூடவே இருக்கிறீரே அப்பா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபாவே, உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். தகப்பனே, எங்கள் மீது நினைவாய் இருப்பவரே, எங்களை நோக்கி பார்க்கிறவர், உள்ளம் தெரிய எங்களை ஆராய்ந்து அறிகிறவர், உட்கார்தலை விழுந்திருக்கிறவரை அறிந்தவரே, நடந்தாலும் படுத்திருந்தாலும் உம்மை சூழ்ந்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்தை நேரைக்கு நேசத்தும் அது கரத்தை எங்கள் மேல் வைக்கிறீரே அப்பா. அவ்வளவு ஒரு ஆச்சரியமானது, அவ்வளவு ஒரு அதிசயமானது அப்பா. ஆலோசனை ஆச்சரியமான செயல மகத்துவம் உள்ள தேவனே, நாங்க நினைப்பதை விட அப்பா வேண்டிக் கொள்ள மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிறையா உம்முடைய கிருபை. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். எங்க கிருபையால நிக்கிறோமே அப்பா. சோஸ்திரம் ஆண்டவர், சோஸ்திரம் ஆண்டவர், நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, உன் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, 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 ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
ஹalleluya ஹalleluya ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, amen. நாமப்பா நன்றியோடு சோசரிக்கிறோம் ஆண்டவர், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசம் பண்றவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர். அப்பா இதோ மரித்தேன் சதாகாலம் உயிரோடு இருக்கும் என்று சொன்ன தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். நீர் சமீபத்துக்கு மாத்திரம் அது தூரத்துக்கு தகப்பன் மலைகள் விலகினார், பர்வதங்கள் நிலை பெய்த என் கிருபையோ உன்னை விட்டு விலகாம், என் சமாத்து உடன்படிக்கை நிலை பெறாம இருக்கும்னு சொன்ன கர்த்தரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை காண்பவரே தினம் காப்பவரே. என் கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே கரவசேமத்துரிய தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா துதி எல்லா கனம் எல்லா மகிமை உமக்கொருவருக்கே தரும். விதியான வேலை உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆளுகை செய்யும் ஆர்ப்பாட்டங்களை வழி நடத்தும் உடைய பிரசன்னத்தால் மூடி மறைத்துக் கொள். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே இதுவரை துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் சுபா இளங்கோ கனடா. தொடர்ந்து நாங்கள் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். அதற்கு பின்பு சிஸ்டர் ஜெனட் அழைப்பேன். அதுக்கு பிறகு ஜெபம் செய்ய போறோம். ஜெபம். இப்பொழுது எஸ்தர் ரூபி அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் எஸ்தர் ரூபி. ஐயா பிரைஸ் லார்டுங்கய்யா. பிரைஸ் லார்ட். இந்தியாவில் இருந்து மதிய நேரத்தை வந்திருக்கிறீர்கள்.
இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது என்னுடைய மைக்ரோபோனை ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்மைகளின் நாயகனே, இரட்சகரே, மீட்பரே, ஏக சக்கராதிபதியே, இன்பமான நேசரே, 1000 பேரை பார்க்கிலும் அழகில் சிறந்தவரே, உதடுகள் லீலி புஷ்பம் போன்றவரே, வானாதி வானங்களும் கொள்ளாதவரே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமது பாதப்படி, மகிமையினாலே கர்த்தாவே நிறைந்தவரே, மகத்துவம் உடையவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களை கர்த்தாவே கரம் பிடித்தவர், எங்கள் மீது அன்பு வைத்தீரே, ஆத்ம நேசரே, மணவாளனே, 1000 பேரிலும் சிறந்தவரே, கர்த்தாவே உம்முடைய கண்களிலே அருள் பொழிகிறது என்று எழுதியிருக்கிறதையா, உம்முடைய கண்களின் அருள் கர்த்தாவே எங்கள் மேல் விழுந்திருக்கிறதே, அதற்காக நன்றி 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 நன்றி, கோடான கோடி நன்றி. கர்த்தாவே, உயரத்தில் இருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிற மகா பெரிய தேவனே, அன்பு நிறைந்தவரே, கர்த்தாவே இந்த வேளையிலே துதி ஆராதனையிலே உமக்கு துதித்து சிங்காசனத்திலே உம்மை ஏற்றுகிறோம் ஐயா. கர்த்தாவே, துதியினாலே உமக்கு சிங்காசனம் அமைக்கும்படி கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டினரே. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்பிக்கைக்கு பாத்திரரே, நம்ப தகுந்தவரே, நங்கூரமே, எங்கள் வாழ்க்கையின் அச்சாரமே, அஸ்திபாரமே, எங்களுடைய உயர்ந்த கண்மலையே, இரட்சண்ய கொம்பே, கர்த்தாவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நம்பிக்கையற்ற உலகத்திலே மாபெரும் நம்பிக்கையாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எப்பேற்பட்ட கலக்கம் வந்தாலும் நீர் எங்களை கரம் பிடித்திருக்கிறீர். யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிறவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, இறுதி வரை உம்மை நம்புவோம், இதோ மரண பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னீரே. உன் காலை தள்ளாட விடமாட்டேன் என்று சொன்னீரே ஐயா. கர்த்தாவே, எங்களை கண்ணின் மணியை போல காத்திருக்கிறீர், காட்டு புஷ்பங்களுக்கு மேலாக எங்களை உடுத்துவிக்கிறீர். கர்த்தாவே, ஆகாரங்களினாலே போஷிக்கிறவரே, சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மனதிலே இடை கட்டி கொண்டிருக்கிறவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி. இமை பொழுதும் எங்களை கைவிடாமல் காக்கிற நேசரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்தரே, 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 கர்த்தாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும், ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியுமாய் வீற்றிருக்கிறவரே, கைகளிலே செங்கோலை உடையவரே, உம்முடைய வார்த்தை கர்த்தாவே வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தாவே, பெண்மானை ஈன பண்ணும் என்று சொன்னீரே. ஒரு வார்த்தை குஷ்டரோகியை சுத்தமாக்கினதே. இன்றைக்கும் கர்த்தாவே, ஒரு வார்த்தையினாலே எங்களை கர்த்தாவே நீர் தாங்கி கொண்டிருக்கிறீர். சர்வத்தையும் தாங்கி கொண்டிருக்கிற தேவன், உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொருத்தரையும் தாங்கி கொண்டிருக்கிறீங்கப்பா. கூடாரம் மறைவில எங்களை ஒளித்து வைத்திருக்கிறீங்கப்பா. கேடுக்கு கர்த்தாவே தப்பு வைத்திருக்கிறீங்கப்பா. எல்லா தீங்குக்கும் எங்களை இம்மட்டுமாய் விலக்கி பாதுகாத்திருக்கிறீங்க. கல்லறை குலைக்கி எங்களுடைய ஜீவனை விலக்கி மீட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்மையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி இருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே
ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. கர்த்தாவே, நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது போல, உயிர் தழுந்தவரை, ஜீவாதிபதியே, சர்வத்தையும் கர்த்தாவே ஆண்டு கொண்டிருக்கிற சர்வாதிபதியே, இரட்சகரே கர்த்தாவே, சர்வலோக அதிபதியே கர்த்தாவே, மரணத்திற்கும் ஜீவனுக்கும் உடைய திறவுகோள்களை கையில் உடையவரே, எங்களுக்காக இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசுகிறவரே கர்த்தாவே, எங்களுக்காக வழக்காடுகிறவரே, எங்கள் மேலே கர்த்தாவே நீர் தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்திருக்கிறீர். கர்த்தாவே, கலங்கின நேரங்களில் எல்லாம் கை தூக்கி விட்டு இருக்கிறீர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து கொண்டு வந்தது போல இந்நாள் மட்டும் எங்களை சுமந்து கொண்டு வந்த தேவனே, தேவாதி தேவனே, கரடு முரடான பாதைகளிலே உம்முடைய கரம் நீட்டி தூக்கி இருக்கிறீரே, முள்ளுள்ள இடங்களிலே எங்களை சுமந்திருக்கிறீரே கர்த்தாவே, உமக்கு நன்றி. நாங்கள் அறிந்தும் அறியாத வேலைகளிலும் இருந்த ஆபத்திலிருந்து நேர் எங்களை காத்திருக்கிறீரே ஆண்டவரே, தூதர்கள் கொண்டு எங்களை தாங்கி இருக்கிறீரே கர்த்தாவே, மரண கண்ணிகளுக்கு எங்களை விடுவித்திருக்கிறீரே. ஒவ்வொரு நிமிஷம் தோறும் கர்த்தாவே, மூச்சு விடுவதற்கு நீர் கிருபை பாராட்டிருக்கிறீர். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவனே, உம்முடைய கர்த்தாவே தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய மகா பெரிய அன்பு, உம்முடைய ஜீவன் கர்த்தாவே எங்கள் மேலே வியாபிக்க செய்கிறவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, சமாதான பிரபுவே கர்த்தாவே, இந்த உலக ரட்சகரே கர்த்தாவே, ஒவ்வொருத்தருடைய மன கண்களிலும் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாய் வெளிப்படுவாராக கர்த்தாவே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஐயா. எல்லா முழங்காலும் முடங்குகிற நாமத்தை உடையவரே, நாவுகள் யாவும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை இடுகிறவரே கர்த்தாவே, எல்லாருடைய முழங்காலும் இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக முழங்கால் படியிடுவதாக. இயேசுவே ஆண்டவர் என்று, இரட்சகர் என்று கர்த்தாவே மனம் திரும்பாத மக்கள் அறிக்கையிடுவார்களாக. இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறமையா, இரட்சகரை உயர்த்துகிறமையா கர்த்தாவே, நீர் உயர்ந்திருப்பீர். நீர் கர்த்தாவே எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருக்கும் போது விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும். எல்லா கர்த்தாவே குருட்டாட்டங்களும் கட்டுக்கதைகளும் பாரம்பரிய எல்லா முடக்கங்களும் ஒன்றுமில்லாமல் போகும் ஐயா. மக்களை பிடித்திருக்கிற கண்ணி தெரிக்கட்டும் ஐயா. கர்த்தாவே, நீர் உம்முடைய அன்பு, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பு, இந்த வானொலியின் கூடாக இணைந்திருக்கிற எல்லாருடைய மனதிலும் கர்த்தாவே உம்முடைய அன்பு பிரவாகிப்பதாக ஆண்டவரே. கர்த்தாவே, தேவ அன்பு ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலும் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே, நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா, நன்றி, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. கர்த்தாவே, இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்த எபினேசரே கர்த்தாவே, உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருடைய குடும்பங்களையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உலக கர்த்தாவே ரட்சிப்பை விரும்புகிற தேவனே, எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைவதே உம்முடைய சித்தமா இருக்கிறது. உம்முடைய சித்தம் ஒன்றே நிலைவரப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் ஒன்றே கர்த்தாவே இந்த வானொலியின் மூலமாக நிலை நிற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா கண்களுக்கு முன்பாக இயேசு ஆண்டவர் உயர்ந்திருப்பாராக. கர்த்தாவே, உம்மை எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக பிரகாசமான மனக்கண்களை ஒவ்வொருத்தருக்கும் நீர் திறந்து விடுகிறபடியால் நன்றி கர்த்தாவே. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகட்டும். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னீரையா. வானொலியோடு இணைந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் எல்லாருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே உம்முடைய தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சியும் தங்குவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசேதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் எஸ்தர் ரூபி இந்தியா. இவர் சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்கிற சகோதரி.
சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ஜெனட்டை அழைக்க போறோம். அதற்கு பின்பு ஜெபம் 3 ஜெப குறிப்பு வந்திருக்கின்றது. அதுக்காக ஜெபிக்க போறோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஜானட் ஜெர்மனியில் அழைப்போம். இந்த சகோதரி கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்துகின்ற சகோதரி. அவரை அன்போடு அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜானட். பிரைஸ் லார்ட் அண்ணா. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் 10 நிமிடங்கள் தருகிறேன். உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்க சிஸ்டர். ஆமென். ஆமீன் ஆமீன். சங்கீதம் 93 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சரங்கள் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுவான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சி மிகவும் உண்மையானவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது. நித்திய நாளாய் உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உங்களை ஸ்தோத்திரம். தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, இன்றைய நாளும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகந்தந்தீரே நன்றி ஐயா, பலந்தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீரே நன்றி ஐயா, உடையும் தந்தீரே நன்றி ஐயா. உணவு தந்தீரே நன்றி ஐயா, உடையும் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூந்தீரே நன்றி ஐயா, அரவணைத்தீரே நன்றி ஐயா. அன்பு கூந்தீரே நன்றி ஐயா, அரவணைத்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தீரே நன்றி ஐயா, பாட வைத்தீரே நன்றி ஐயா. கூட வைத்தீரே நன்றி ஐயா, பாட வைத்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கி நீர் நன்றி ஐயா. உம்மை அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கி நீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தினீரே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தீரே நன்றி ஐயா. ரத்தம் சிந்தினீரே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆமாண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளுக்காய் ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற உபதருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, தேவரீர் எழுந்தருளி வாரும் ஆண்டவரே. பரலோகத்திலே ஆண்டவரே உம்முடைய திவ்ய பிரகாசம் ஆண்டவரே கதிர்களாய் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வரவிடும் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா இருதயங்களுக்காய் ஸ்தோத்திரம். பிரகாசிக்க எழுந்து வருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உத்தம
ஆறுதலே எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆத்துமாக்களின் மதுரமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் விருந்தாளியே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பேரின்ப இரசமுள்ளவரே, இளைப்பாறுறவரே, உங்களை ஸ்தோத்திரம் ஐயா. உங்களிலே நாங்கள் இளைப்பாறவும் பிரகாசத்தின் சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீரே, ஸ்தோத்திரம் ஐயா. வெயிலே எங்களுக்கு குளிர்ச்சியாக்குறவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் அழுகையிலே நீர் தேற்றவாளனாய் தேற்றுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எங்கள் குற்றங்களை நிவிர்த்தி செய்கிற எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, சுத்தம் பண்ணி எங்களை சும்முடைய சுதந்திரத்தினால் நிரப்புறவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆனந்த சத்தத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. பிரகாசமான விடிவெளியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேற்ற வாழனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை கீழ்ப்படுத்தி ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு உம்முடைய வல்லமையை கொடுத்து நடத்துறவரே, உம்மை ஸ்தோத்திரம். ஆவியோடும் உம்மையோடும் சேவிக்க செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. அரவணைத்துக்கிறவரே ஸ்தோத்திரம். நீர் இன்றைய நாளும் ஆண்டவரே இந்த உபவாச நாளிலும் கர்த்தாவே நீர் ராஜரீகம் பண்றதுக்காய் உம்முடைய மகத்துவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் அணிந்து கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே பராக்கிரமத்தை ஆண்டவரே கட்சியாய் நாங்கள் கட்டி கொள்ள கூடியவர்களாய் நீர் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மாலே இந்த பூச்சரங்கள் அசையாதபடி நிலவெற்றி இருக்கிறதே கர்த்தாவே. நாங்களும் உம்மிலே நிலவிற்றி இருக்கிறோமே கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம் ஐயா. உம்முடைய சிங்காசனம் உறுதியானது ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனம் நிலையானது கர்த்தாவே. நீர் எங்களுக்கு அநாதியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம் தகப்பனே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உன்னதத்திலே நீர் எங்களுக்கு வல்லவராய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்குள்ளே வாழுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய சாட்சியலாய் நாங்கள் இருக்க கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, அன்றைக்கு பேதுருவின் திறவு கோலினால் ஆண்டவரே பரலோகத்தை கதவுகளை திறந்தவரே ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு கர்த்தாவே அப்பா மண்டையிலே நாங்கள் இருக்க செய்கிறவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி அப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி அப்பா. நித்திய நாளாய் உம்முடைய வீட்டிலே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் அலங்காரங்களா இருக்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் கர்த்தாவே. உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் நாட்டப்பட்டவர்களாய் கர்த்தாவே அப்பா உம்முடைய பிரகாரங்களில் நாங்கள் செழித்திருக்க செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாய், எங்கள் குமாரனாய், எங்கள் பசுத்தாவியாய் எங்கள் மத்தியில நீர் கூட இருந்து வழி நடத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கர்த்தாவே எல்லாரோடும் கூட இருந்து பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு துதியும் ஆண்டவரே உமக்கு மகிமையும் செலுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் பெரியவர் 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 அப்பா. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே மகேந்திரமன் நாம ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே லெஸ்டி அண்ணா குடும்பங்கள் ஆண்டவரே ஜபங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீர் கூட இருந்து கர்த்தாவே எல்லாரையும் நீர் ஆண்டவரே இணைந்திருக்கிற யாவரையும் உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பொறுப்பேற்று வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சகல துதிக்கன மகிமையும் உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசேரி நிகழ்ச்சியிலே துதித்து ஜெபித்து சிஸ்டர் ஜானட் ஜெர்மனி கேள்விப்பதில் நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி. ஆமென். தொடர்ந்து நாங்கள் 3 ஜெப விண்ணத்துக்காக ஜெபிக்க போறோம். அதற்கு பிறகு நாங்கள் பாஸ்டர் நிக்சன் அழைப்போம். அதற்கு பிறகு டொலி, அதற்கு பிறகு தேவ செய்தியை கடந்து செல்வோம். இன்று நாளை தேவ செய்தியை கொண்டு வர சிஸ்டர் அகலியா ஜெர்மனி. நாங்கள் இப்பொழுது 3 ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. அதுக்காக ஜெபிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுஜாதா. Praise the Lord, Pastor. Praise the Lord, ஐயா. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே 3 ஜெப குறிப்புகள் வந்திருக்கின்றன. கடந்த நாட்களிலே நாங்கள் ஒரு சகோதரி வைத்து வழியாலே துடித்து கொண்டிருக்கிறாள் என்று ஜெப குறிப்பு வந்தது. அதுக்காக சங்கம வானொலியில் ஜெபித்திருந்தோம். அந்த சகோதரி ஆமென். நான் இப்போது துள்ளி குதிக்கிறேன், நடந்து செல்கிறேன், கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம் சாட்சி சொன்னார். காரணம் ஆமென். கண்டுகொள்ள வேண்டும். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் இருக்கிறார் என்பதை ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்படியே அந்த சகோதரி சாட்சி சொன்னா மிக ஆச்சரியமா இருந்தது. இன்றைய நாளில் 3 ஜெப குறிப்பு குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது, ஜெர்மனியிலே இருந்து வந்த ஒரு ஜெப குறிப்பு. எஸ்தர் ஜெப கூடைக்கு வருகிற இந்திராணி அம்மாவின் கணவர் ஒரு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில மூச்சு விட முடியாமல் இருக்கிறார். அதாவது எஸ்தர் ஜெப கூடையில் வருகிற இந்திராணி அம்மாவின் கணவர் ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அவருக்காக பாடுபட்டு ஜெபிக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, கொழும்பிலிருந்து வந்த இது பாச ஞான பிரகாசம். இந்த சங்கம வானொலியிலே கிழமையில 2 நாளுக்கு செய்து கொடுக்கிற ஊழியக்காரர் சுயநமா இருக்கிறார். அவருக்கு வயது 96. தயவுசெய்து பாடுபட்ட ஜெபியுங்கள். அவர் திங்கட்கிழமை செய்து இந்த வானொலியில வந்து செய்து கொடுக்க ஜெபியுங்கள். மூன்றாவதாக, இந்த முதியோர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். அவர்களை பராமரிக்க பிள்ளைகள் கூட போவதில்லை. வேதனையோடு, வலியோடு, சஞ்சலத்தோடு, ஏக்கத்தோடு துடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முதியோருக்கு ஒரு சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் உங்களோட கூட இருந்துப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இப்பொழுது சிஸ்டர் கூட ஒப்புக் கொடுக்க நீங்க வழி நடத்துங்க. ஆமென். 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 நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. அன்பும் இரக்க நிறைந்த என் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான அதிகாலை வேளையிலும் இந்த மாலை வேளையிலும் சுவாமி, எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்மால உருவாக்கப்பட்ட ஜீவ ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ சுவாமி, இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி பார்த்து உங்களை துதிக்கவும், உங்களை ஸ்தோத்தரிக்கவும், உங்களை மகிழ்விக்கவும் தேவனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் ராஜா. நன்றி ராஜா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. இந்த மாலை வேளையிலும் சுவாமி தேவனே, நாங்கள் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய நீங்க சங்கமம் வானொலி ஊடாக தேர்ந்தெடுத்திருக்கின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த வானொலி ஊடாக எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சுமர்ந்து செல்கின்றார்களோ அவர்களுக்கு உம்முடைய தேவையான சுகம், பல, ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீங்க கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்கின்றேன் தகப்பனே. அன்று தகப்பனே யோபு சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். ஆனாலும் இலங்கையில் இருந்து செய்து கொடுத்த தடப்பட்டு விட்டது. மீண்டும் வருவார் என்று விசுவாசிக்கிறேன். காரணம், அவர் இருக்கிற இடம் கிளிநொச்சி. அங்கே நெட்டுகள் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி. சிஸ்டர், அவர் மீண்டும் வருவார். அந்த ஜெபத்தை மீண்டும் அவர் ஏறெடுப்பார். நாங்கள் சிஸ்டர் டொலி அழைப்போம். அதுக்கு பின்பு அந்த சகோதரி அழைப்போம். சிஸ்டர் டொலி. இன்றைய நாளே துதித்து ஆராதித்து தேவனை மயப்படுத்துங்க. ஆமென். 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 நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை எடுக்கும் பொழுதப்பா வியாதிகளை நான் அறிய மாட்டேன் சுவாமி. டொலி ஒரு நிமிடம். ஆமா சிஸ்டர் சொல்றேங்க. ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவனே, நீங்க அறிகிற தேவன், காண்கிற தேவன். அந்த அம்மாவை உச்சி முதல் கொண்டு உள்ளாங்கால் வரைக்கும் அவருடைய சரீரத்துல உள்ள எல்லா அவயவங்கள், எல்லா கலசங்களும் ஆண்டவரே உம்முடைய ஆணிப்பட்ட கரங்கள் உருவாக்கப்பட்டது ஆண்டவரே. உம்முடைய கரங்கள் ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் அந்த தாயாரை தொடுங்க சுவாமி. அந்த தாயின் உச்சி முதற்கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. நரம்புகள், தசைகள் ஊடாக அவர்கள் கலன்களில் ஆண்டவரே ஏற்பட்டிருக்கும் வியாதிகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. என் தாய்க்கு பரிபூரண சுகம் பெற்ற செய்தியை என் காதுகள் கேட்க செய்வீர் என்று
நான் விசுவாசிக்கின்றேன் தகப்பனே. நீர் அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் சுவாமி. எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். விசேஷமாக ஆண்டவரே, 2வது ஜெப குறிப்பு, சகோதரன் ஞானப்பிரகாசம் ஐயாவை உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய செய்திகளை சுமந்து வரும் இந்த தேவதாசனை நிறைவாக ஆசீர்வதியுங்க. அவருடைய சரீரத்தையும் ஆண்டவரே தொடும்படியாக கெஞ்சி கேட்கின்றேன் பிதாவே. அவருடைய சரீரத்துல உள்ள எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவனே, ஒவ்வொரு தேவதாசர்கள் கால்பட்ட தேசமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம் என்று நீங்க சொன்னது போல இந்த தேவதாசர்கள் உம்முடைய வார்த்தைகளை சுமந்து வரும் இந்த தேவதாசர்கள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் சுவாமி இவர்களை நிரம்பி வழிய செய்யுங்க தகப்பனே. இவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்தானதாகவும் ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக ஆண்டவரே நீர் இவர்களை நிறைவாக ஆசீர்வதியுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியுங்க தகப்பனே. தேவனே, இந்த நேரத்திலும் சுவாமி 3வது விண்ணப்பமாக முதியோர்களுக்காக ஆண்டவரே வேண்டுதல் செய்ய இந்த நேரத்திலும் உம்முடைய பாதத்திலே ஒப்புவிக்கின்றேன் தகப்பனே. முதியவர்கள் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பூமியில் படைக்கும் போது எங்களை தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னதாகவே நீங்கள் எங்களை தெரிந்து கொண்ட தகப்பன். உம்முடைய உள்ளங்கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் வரைந்திருக்கிற தகப்பனே. எங்கள் தேவைகள், எங்கள் வேண்டுதல்கள், எங்கள் கண்ணீர்கள் யாவையும் உம்முடைய துருத்தியிலே சேர்த்து வைத்து நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. பிதாவே, எங்களுக்கு ஆதரவு கொடுக்க யாருமில்லை. எங்கள் உள்ளத்தில் காயப்பட்ட இந்த காயங்களுக்கு ஆற்ற தேற்ற யாரும் இல்லை என்று இருட்டிலே எத்தனை பெற்றோர்கள் ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு தன் பிள்ளைகள் உறவினர்கள் கைவிட்ட நிலைமையிலும் சுவாமி வைத்தியசாலைகளிலும் முதியோர் இல்லங்களிலும் சுவாமி வசிக்கின்ற ஒவ்வொரு முதியோர்களையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நரை மயறு வரும் வரையும் நீர், முதிர் வயறு வரும் வரையும் சுவாமி நீர் கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பரம தகப்பனாக இருக்கிறீங்க தகப்பனே. எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. எங்கள் துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் யாவும் சுவாமி உம்முடைய தழும்புகளாலும் உம்முடைய இரத்தத்தினாலும் எங்கள் சரீரத்தை தூய்மைப்படுத்துங்கப்பா. எங்கள் சரீர பலவீனங்களை தூய்மைப்படுத்துங்கப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திரி சுவிகாரத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறீங்க. அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. தேவனே, இந்த செய்திகளை எங்கெங்கெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களோ அத்தனை பேர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற வடுக்களை நீர் காண்கின்ற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. மனுஷரோ முகத்தை பார்க்கின்றான், ஆனால் தேவனோ அவன் இருதயத்தில் இருக்கும் எல்லாவித விசாலங்களையும் அறிகிற தேவன், ஆராய்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. பிதாவே, ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்திற்குள் மரிப்பதை நீர் விரும்புவது இல்லை சுவாமி. ஒரு பாவியாவது மனம் திரும்ப மாட்டானா என்று ஏக்கங்களோடும் தவிப்புகளோடும் எங்கள் முகத்தை நீர் பார்த்த வண்ணம் இருக்கின்றீங்க தகப்பனே. அப்பா, எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களை மன்னியும், எங்கள் துக்கங்களை மன்னியும். எங்களுக்கு நீர் பரம வைத்தியராகவும் எங்களுக்கு பரம தந்தையாகவும் தாயாகவும் எங்களுக்கு நீர் கூடவாக நிழலாக எங்களுக்கு கூடவாக இரும் தகப்பனே. தேவனே, எங்கள் ஒவ்வொருவருடைய நாமம் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, ஒருபோதும் அதிலிருந்து எங்களை எடுத்து போடாதேங்கள் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்குகந்த பிள்ளைகளாக மிகுந்த கனிகளை கொடுத்து
உம்முடைய ராட்சியத்துக்கேற்ற பிள்ளைகளாக கட்டி எழுப்ப இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருத்தர்களையும் இந்த இணைப்பை நடாத்தும் அந்த தந்தையாரை உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தேவனே, அந்த தந்தையாரை எனக்கு இணைத்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா, நன்றி. என்று வரைக்கும் எனக்கு யார் என்று தெரியாவிட்டாலும் அவர் வார்த்தைகளை நம்பி ஆண்டவரே இன்றும் என்னோடு அன்போடு ஆதரவோடு சுவாமி உறவாடி கொண்டிருக்கும் இந்த தந்தைக்கு பலனையும் தைரியத்தையும் கொடும். மென்மேலும் ஆண்டவரே இதை மென்மேலும் நடாத்தி செல்லும் பலனை நீ கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று ஏசப்பா, இந்த நேரத்திலும் எனக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி. இந்த நேரம் கிடைக்காமல் எத்தனையோ பிள்ளைகள் வேதனைகளோடு இருந்தாலும் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. உங்களை சந்தோஷப்படுத்த எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்கள் துக்கங்களை விசாரிக்க எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி. கடைசி முடிவு பரியந்தம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து எப்பொழுதும் ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்க எங்கள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பமாக பிள்ளைகளாக எல்லாரையும் நீங்க நிறைவாக ஆசீர்வதிச்சு சுகம்பலத்தோடு ஆண்டவரே எப்பொழுதும் உம்மில் நிலைத்திருக்க ஏசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். இதுவரை நேரமும் ஜெபத்தை எடுத்தவர் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா, ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். அதற்கு பிறகு பாஸ்டர் நிக்சன், அதற்கு பிறகு சிஸ்டர் கிருஷ்ணா அழைத்து தேவ செய்து கடன் செல்ல போறோம். இப்போது நாங்கள் சிஸ்டர் டொலி அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி. நன்றி சிஸ்டர் டொலி, பிரைஸ் லார்ட். கட்டாயிதையா தொடருங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கேக்குதாயா? கேக்குது, தொடருங்க. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களோட சமூகத்துல இருப்பது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு மகிழ்ச்சி ஐயா. அப்பா, உங்களோட பிரசனத்தை நாங்க உணரக்கூடியதாக இந்த காலை நேரம் அப்பா, சீனாய் மலையில் இருந்து அந்த அபிஷேகத்தை அனுப்பினவரே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே அந்த பரிசுத்தமான ஆவிய ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு மேல அனுப்பி இப்பொழுது உங்களோட பிரசனத்தை நாங்க காணக்கூடியதாக எங்களை அழைத்த அந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் ஆண்டவரே உங்களுடைய அன்பினால நிறுத்தி இன்று வரை காத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி. இந்த காலை நேரம் இந்த அபிஷேக கூட்டத்தில் ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தை எங்களுக்கு காண்பித்து எங்களை அப்பா தொட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி 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 அப்பா. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறாத உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுகிறீர் இப்பொழுது ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே ஆவியோட உண்மையுடன் தொழுந்து கொள்வதற்கு மைந்தரன் ஐயா ஆண்டவரே அப்பா உங்களோட கிருபையினால முடிசூட்டி அப்பா இரவும் பகலும் நேரம் பார்க்காத நேரங்களிலும் ஆண்டவரே அப்பா அவர்களை நீங்க நடத்தி வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த ஊழியத்தை தரிசனத்தை கொடுத்த பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களுக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஊழியத்துல அப்பா நீங்க நோக்கி அப்பா பேர் சொல்லி அழைத்த உங்களுடைய அழைப்புக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. அப்பா நன்றி சாமி. ஆமென். ஏசாயா 44:21 கூறுது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென் அப்பா. இன்று மற்றும் மறக்கப்படாமைக்கு இந்த ஊழியத்தை நடத்தி வர்ற கரம், உங்களோட கரம் ஒருபோதும் குறைந்து போகவில்லை, குறையப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அந்த சகோதரன் நெஞ்சு வழியில அந்த இந்திராணி கணவன் ஆண்டவரே நெஞ்சு வழியில ஆண்டவரே அப்பா என்ன மூச்செடுக்க முடியாம இருக்கிற நிலவரத்தை எனக்கு உணரக்கூடியதா இருந்தது. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தேன். அப்பொழுது அப்பா நீங்க என்ன தூக்கி எடுத்தீர்கள் அப்பா. மூச்சு கொடுக்கிறவர் நீர் ஐயா அப்பா. அந்த சகோதரனை கூட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. என்ன தடையல், என்ன விதமான சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் அப்பா அவர்களை நாங்க ஜெபிக்கும் பொழுது உங்களோட வல்லமையை அவர் ஹாஸ்பிட்டலையோ எங்கே
இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட கரத்தை நீட்டி அவரை தொட்டும்படியாக ஜெபிக்கிறேன். அடுத்த கிழமை வந்து சாட்சியாக உங்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்த தந்த அந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி அந்த சகோதரனை எத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவரது உங்களோட தழும்புகளால் எங்களை குணமாக்கின தகப்பனே, அந்த மரண பள்ளத்தாக்கில் நின்று அந்த சகோதரர் தவிக்கும் பொழுது ஐயா ஒரு புதியொரு உயிரை கொடுத்து புதிதான உங்களோட பரிசுத்த ஆவியை கொடுத்து அப்பா அவர்களை சுகம் படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி சாமி, நன்றி நன்றி நன்றி. அது அவர்கள் ஜெபிக்கும்படி சொல்லும் பொழுது அதை என் உள்ளத்தில் பட்டது. என நான் தவித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் இப்பொழுது நானே இந்த சங்கமம் ஊழியத்தை எனக்கு நடந்த நாட்கள் முடிந்து விட்டது என்று நினைத்த நேரம் கர்த்தர் எனக்கு அந்த பரிசுத்தமான உள்ளத்தை எனக்கு அனுப்பி எனக்கு உயிரை கொடுத்த தகப்பன் இப்பொழுதும் அந்த சகோதரனுக்கு உங்களோட உயிரை கொடுத்து உங்களோட வல்லமையின் மூலமாக அவரை இயேசுவின் நாமத்தின் மூலம் விடுதலை ஆக்குறேன். இயேசுவின் நாமத்திலும் கத்தாவே உங்களோட நாமம் இனிதான நாமம். உங்களோட நாமத்தை நாங்க ஆவியோடு தொழுந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரரையும் உங்களோட கரத்துல கொடுக்குறேன். பாஸ்டர் வார்த்தையை கொடுக்க போற பாஸ்டர் உங்களோட கரத்துல கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தின் மூலம் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற உங்களோட கிருபைகளுக்கான நன்றி. யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேலரை மறக்காத தேவனே, எங்களையும் கண்ணுமணியும் போல இன்று மட்டும் காத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாத சூரியப்பட்டி உங்களோட வாக்குத்தத்தின்படி யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சுவாமி. சிஸ்டர் டோலி, இந்த சகோதரி நித்திய வைத்தியத்தை ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி, கத்திருந்த சகோதரி ஆசிர்வாதாக. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் நிக்சன் அழைக்க போறோம். அதற்கு பின் சிஸ்டர் கிருஷ்ணா, அதற்கு பின் நாங்கள் செய்தியை கடந்து செல்வோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நிக்சன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிறிஸ்டினா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நிக்சன், லைன்ல நிக்கிறீங்க, மைக் ஆன் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிறிஸ்டினா. Praise Lord. Praise Lord, praise Lord, praise Lord, brother, praise Lord. Praise Lord, praise Lord. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலேயே வந்து கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து நடத்துங்களாமே. அப்படி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக கன நாட்களுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப ஒரு பெரிய ஒரு லாங் கேப் ஆயிட்டு, என்னன்னா இந்த ரேடியோ சங்கமம் வானொலியில வந்து ரொம்ப பெரிய ஒரு லாங் கேப். ஆனாலும் கர்த்தர் இணைய செய்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், ஆண்டவரை துதிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை நினைத்து, ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைகளை நினைத்து கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரை துதிக்க போறோம். எல்லாருமே ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இருக்கிறதுல பெரிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when we say thanks, அந்த வார்த்தை நம்ம ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லும் போது God is going to give more gifts to us. ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை, பெரிய அற்புத அதிசயங்களை, வல்லமைகளை, ஒரு 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 என்ன சொல்றது, நடக்க முடியாதுன்னு நினைக்கிற நேரத்திலையும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலியில கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா நாங்க உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறோம். ஏசப்பா உண்மை துதிக்க போறோம், உண்மை மகிமைப்படுத்த போகிறோம். என் தேவன் எங்களுக்கு நல்ல ஆண்டவரே அப்பா காரியங்களை ஆண்டவரே நீர் அருளை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க.
எல்லாருடைய இருதயத்தை ஒருமனப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தவரா என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன இடத்துல கூட அவர் எங்கேயும் தீமை செய்யல, தீமையை பேசல. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து, நம்முடைய வாழ்க்கைகளை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம் நன்மை செய்கிறவராக கர்த்தர் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிய வேண்டும். நன்மை செய்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. எல்லா எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் சரி செய்கிறார். எல்லா எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் நினைவில் வைத்து அதுக்கான காரியங்களை நிவர்த்தி செய்கிறார். அவர் ஒரு நாளும் ஒருபோதும் புறம்பே தள்ளி விடுகிற தேவன் அல்ல. இதோ இந்த குழுவில் இணைந்திருக்கிற, இந்த சங்கமம் வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும், ஒவ்வொரு தேவ மனிதர்களையும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் குடும்பமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இதை எடுத்து நடத்துகிற லெஸ்லி பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஊழியம் இன்னும் பல மடங்கு பல்கி பெருக போகிறது. இதிலிருந்து அநேக ஜீவ விருட்சங்கள் உருவாக போகிறது. இதில் இருக்கக்கூடிய கனிகளை அநேகர் ருசி பார்க்க போகிறார்கள். என் தேவனுடைய வார்த்தைகள் இடைவிடாத 24 மணி நேரங்களும் இந்த ரேடியோ ஊடாக அநேக இடங்களுக்கு, அநேக தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு செல்ல போகிறார். அவருடைய வார்த்தை அது சுகமளிக்கிறதாக இருக்கிறது, அது ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே இந்த கனமான ஊழியத்தை, இதை செய்கிற பிரதரை, இந்த குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏண்டவரே அப்பா நீர் அவர்களை நடத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே பெரிய ஊழியங்களை செய்ய ஒரு எழுப்புதலை உருவாக்க என் தேவன் கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஒரு சின்ன ஒரு சாட்சி அப்படியே சொல்றேன். என்னுடைய மனைவி இதுல இணைந்திருக்கிறாங்க. நான் இந்திய தேசத்துல இருந்து இலங்கைக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஆகிறது. ஆனாலும் கர்த்தர் என்னை நடத்தின ஒவ்வொரு விதங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் அநேக முறை நம்முடைய காணொலியில பிரசங்கமா பேசியிருக்கேன், சாட்சியை சொல்லியிருக்கேன். ஆனாலும் கர்த்தர் என்னுடைய காரியங்களை அவர் அறிந்தவராக எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியை கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்க ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணுவாங்க இந்த ஊழியத்துக்காக. அந்த ஜெபத்தை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே பிரதர் கையில ஒப்பு கொடுத்திருக்கேன். ஆமென். Praise the Lord, Sister Krishna. Praise Lord everyone. Praise the Lord. முதல் தடவையாக கடந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன். அதற்குள் உங்களுடைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கூட ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்க. Go ahead. நாங்கள் எல்லாரும் தவுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும்படியாக, தவுடைய ஆவியானவர் ஒருவரே எங்களுக்குள்ளாக அசைவாட வேண்டும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மட்டுமே எங்களுக்குள்ளே கிரியை செய்து தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும்படியாக, கிருபையோடு எங்களை நேசிக்கிறவங்க நல்ல தந்தையே, உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை துதிக்கிறேன் அப்பா. எங்களை நீங்க நடத்துகிறது உங்களுடைய கிருபை, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக அதிருப்பதும் உங்களுடைய கிருபை, அதற்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியானவரே, இந்த வேர்டை உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. பல தேசங்களிலே இருந்து, பல இடங்களிலே இருந்து உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே வைக்கிறேன் தகப்பனே. அப்பா கெட்டாவே, என்ன தேவைகளுக்காக சுவாமி ஆண்டவரே நாங்கள் இணைந்திருக்கிறோமோ ஆண்டவரே, நீங்க அறிந்த தேவன்,
எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிற கிருபைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உங்களை துதிக்கிறேன். அப்பா, இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தடையில்லாதபடி இந்த ஊழியங்கள் நடக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே, உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் கலைகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்பி ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய சுவிசேஷத்தை, உங்களுடைய அன்பை ஆண்டவரே உலகத்தின் கடைசி பரியந்தம் கொண்டு போய் சேர்க்க பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகளை கொண்டு வருகிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் முறியடிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அந்த அதிகாரத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றையும் முறியடிக்கிறேன். தடைகளை ஆண்டவரே கொண்டு வருகிற சாத்தானின் வல்லமைகளை பிள்ளைகளை தடுத்து போடாதபடி என் தேவன் பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க மேகஸ்தம்பமாய் அவர்களுக்குள்ளே கடந்து போக வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். தேச எல்லை எங்கிலும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஊழியங்கள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. எந்த தேவைக்காக, எந்த முகாந்திரத்துக்காக பிள்ளைகளை நீங்க அழைத்தீங்களோ கர்த்தாவே, அந்த ஊழியங்களை ஆண்டவரே நீங்க நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். மாம்சம் அல்ல கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுடைய மாம்சம் அல்ல, உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இடைப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ஆவியானவருடைய துணையோடு தகப்பனே, நாங்கள் உலகம் எங்கிலும் ஆண்டவரே சுவிசேஷகர்களாய் கடந்து போக ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த செபத்திலே அநேகம் பிள்ளைகளை அழைத்து வாருங்க, அநேக ஊழியர்களை அழைத்து வாருங்க, அநேக சுவிசேஷர்களை அழைத்து வாருங்க ஆண்டவரே. நீங்க அழைத்து வருகிற கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பொறுப்பாய் இருக்கிற இந்த ஊழியத்தை நடத்துகிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய அப்பா தேவைகளை, தரிசனங்களை அறிந்த தேவன் ஆண்டவரே, நீங்க கொடுத்த தரிசனத்துக்காய் ஓடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களையும் பரத்திலிருந்து கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. நீங்க கொடுக்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை அப்பா பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும் தகப்பனே. என் தேவன் ஆண்டவரை நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆண்டவரை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, உங்களுக்காக நேரத்தை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்களே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. வியாதி துன்பங்கள் வேதனைகள் அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் எல்லாரோடும் கூட இருங்க. ஊழிய பாதையில எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. உடைய ரத்த கோட்டைக்குள்ள மட்டும் எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். இதுவரை நேரம் சிஸ்டர் கிருஷ்ணா நிக்சன் ஜெபித்தார். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். தேவ செய்திக்கு பின் சுவிசேஷர் வானரியார் முடிவு ஜெபத்தை எடுப்பா என்று இப்பொழுது நாங்கள் செய்தி கொடுப்பவரும் ஜெர்மனி, முடிவு ஜெபம் எடுப்பவரும் ஜெர்மனி. ஆமென். இன்றைய நாள் சிஸ்டர் அகலியா, இவர் ஜெர்மன் நாட்டிலே ஊழியம் செய்த சகோதரி நன்கு அறிவேன். இப்பொழுது சங்கம வானொலியிலே